அதிமுகவில் வந்து 6வது சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா கேட்டால் இது என்னது? அவங்க வந்து ஏப்பா நீ இந்த மக்களை தேடி ஒவ்வொரு தெருவாக போய் செலவழித்து மக்களை சந்தித்து ஜெயிக்கிற அந்த பதவி மேலே நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய பதவியை திறந்து முற்றிலும் திறந்த முனிவர்கள் மாதிரி பதவியை திறந்தவங்களா நீங்களாம்? விஜய்கிட்ட போனால் நமக்கு எதாவது கிடைக்கும். அதில் சில அந்த ராஜினாமா என்ன சொல்கிறாங்க, கடன் ஆகி போச்சு. கடன் ஆகிட்டால் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தீங்கனாலும் 1,10,000 ரூபாய் சம்பளமாவது கிடைக்கும். ராஜினாமான்னா என்ன கிடைக்கும்? அப்போ எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ நீங்கள் ஒரு மக்கள் மதித்து உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதை நீங்கள் மதிக்கலை. அதே மக்களை நீங்கள் எப்படி சந்திப்பீங்க? இந்த தற்கொலை விஜய் ஓட்டு கேட்டால் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? தொடர்ச்சியாக ராஜினாமா நடந்துக்கிட்டு இருக்குது. இதே அண்ணன் திருமாவளவன்லாம் சொன்னார், நாங்கள் போய் தடுத்துட்டோம், இந்த நாளோடு நின்றுச்சு அப்படின்னாரு. இன்றைக்கி 6 ஆயிடுச்சு. அந்த அமமுகவில் ஒருத்தர் முதல் நாளை கையெழுத்து போட்டு கேட்டால் 7 அவரை சேர்த்தா. அப்போ அதுக்கங்கிட்டு தொடர்ச்சியாக நடக்குதே. கம்யூனிஸ்ட்டுகள்லாம் பொங்கி எழுவையிலே இதே இது பிஜேபி செஞ்சிச்சுன்னு எப்படி செஞ்சிச்சு? பிஜேபி செய்கிறத தற்கொலை அரசு செஞ்சால் தப்பு இல்லையா? இன்றைக்கி காங்கிரஸ் வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு. மற்ற மாநிலத்தில் பிஜேபி செய்யும் போதெல்லாம் பதறி துடிச்சியலே. உங்கள் காங்கிரஸுக்குள்ளேருந்தே எதிர்ப்பு குரல் வருது. இப்போலாம் நடந்துச்சுன்னா நாளப்பின்னா நம்ம எதுவும் பேச முடியாது மற்ற மாநிலத்தில் நடந்தால் அப்படின்னு பதறாங்களே காங்கிரஸுக்காரர்களே. இது தெரியலையா? இது தற்கொலை விஜயாரும் கண்டிக்க மாட்டேறிய? அண்ணன் திருமாவளவன் எதுக்கு இருந்தாலும் சரியான ஆளுன்ற அரசியலில் பொறுத்தவரை நான் நினைப்பேன். நான் எழுதி போடும்போது என்னோடய அரசியல் ஆசான்னு எழுதி போட்டிருக்கேன் அண்ணனோட. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்கும் போதெல்லாம் அண்ணன் ஏன் இப்படி இருக்காருன்ற போது ஏன் இப்படி மாறி போயிருக்காருன்றது அந்த விடுதலை சிறுத்தையில் இருக்க இதுக்கே விட்டுறேன். நீங்களே யோசிச்சுக்குங்க, அவர் எப்படிப்பட்டிருந்தார், ஏன் இப்படி மாறிட்டார் அப்படின்றது. அவர் நாளோட தடுத்தோம்னாரே, அதுக்கங்கிட்ட தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிறத வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி எல்லாருமே. நீங்கள் என்ன சொல்லணும்? கண்டிக்கணும். இன்னுமே ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி வந்து அதிமுகவில் இருந்தோ மாற்று எந்த இதிலேருந்து ராஜினாமா பண்ணி வந்து சேர்த்தியன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கங்கிட்ட இது நடக்காது, முற்று நடந்துடும். நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ தடுத்துக்கோ அப்படின்னா இது என்னன்னு தெரியலையே. இது எங்கே போய் நிற்கும்ன்றது. ஆனால் தமிழக மக்கள் பாடம் ஓட்டுவாங்க. அதுக்கு தான் ஒவ்வொருத்தருமே இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 40 நாளில் ராஜினாமா பண்ணிட்டு வரா வருங்க. அவங்க நின்றாலும் சரி, அவங்க இதில் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து யாருக்கு பிரச்சாரம் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக புறக்கணிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு போடுறது எப்படி பாருங்கள், ஜெயிக்க வச்சு வரிசையில் நின்று அலைஞ்சு போய் ஓட்டு போட்டால் இவங்க பிடிக்கிற ராஜினாமா பண்ணலைன்னா என்ன மையத்துக்கு நிற்கிற சட்டமன்ற உறுப்பினர் யாராவது ஒருத்தர் நின்றுப்பாங்கல்ல. அதில் அதே அதிமுகவில் வேறு ஆள் நின்றுருக்கும்ல. அதிமுகவில் வேறு ஆளே இல்லையா? இதே விசில் தோக்கம் முடிச்சு தானே 5 ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்கான். அப்போ அதை போய் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி பெருமையாக போய் நிற்கிறிய, சிரிச்சுக்கிட்டு நிற்கிறிய. இது என்னப்போ பெரிய கொடுமையாக, காலத்தின் கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு ஃபுல்லாக வாயை பொத்திக்கிட்டு இந்த அவங்களுக்கு கூட்டணியாக நிற்கிறிய வருங்க, அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு. நிச்சயமே உங்களுக்குமே இனிமேல் அழிவு காலம்தான். இனிமேல் அரசியலில் நீங்கள் புனிதர்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி இது நடந்திருக்கு. நேரம் கம்யூனிஸ்ட் கட்சியாக வெளியே வந்திருக்க வேணாமா? ஏன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வெளியே போக மாட்டோம், எதுவும் பேச மாட்டோம்ன்று. ஆனால் விஜய் நம்பலை உங்களை. விஜய் நம்பலைன்னா நீங்கள் எதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? தற்கொலை விஜய்க்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன இதில் அவர் எந்த கொள்கையில் உங்களுக்கு பிடிச்சி போய் அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்க சொல்லுங்கள். இது ஆளுநர் ஆட்சியோட கேவலமான ஆட்சியால் இருக்குது இன்றைக்கி நடக்கிறது. அனைத்தும் எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், போதைப் பொருள், வீட்டு குத்துன்னு எங்கே பார்த்தாலும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அந்த முடிஞ்சால் எங்கேயோ ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒன்று நடக்கும்ல. அது ஃபுல்லாமே இந்த 40 நாளில் நடந்துருச்சு. அப்போ இன்னும் இருந்துச்சுன்னா இது எங்கே போய் நடக்கும்னு தெரியல. நிச்சயம் தமிழக மக்கள் உங்களுக்கெல்லாம் பாடம் போட்டுவாங்க. நீ பார்க்கத்தையும் புரிய. நன்றி.